என்ன அரிசி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் பருப்பையும் எடுத்து வச்சிடலாமா? வேண்டாம் வேண்டாம், 2 எண்ணெய் பாட்டில் இருக்கு. 1 கிலோ 100 ரூபான்னு வித்தாலும் 2 கிலோ 200 ரூபாய்க்கு போகும். அரிசியும் 2 கிலோ இருக்கும், அது ஒரு 100 ரூபாய்க்கு வரும். போதும், இன்னைக்கு 300 ரூபாய்க்கு திரும்பினா போதும். பருப்பை நாளைக்கு எடுத்துட்டு போயிடலாம். 1 கிலோ உளுந்து 1 கிலோ பருப்பு எடுத்துடணும். அப்பதான் நாளைக்கு கணக்குக்கு கரெக்டா இருக்கும். செல்லமாக்கா, என்னக்கா எடுத்து வச்சுட்டீங்களா? ஆமா சிப்பா, 2 எண்ணெய் பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன். 2 கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கேன். ஏக்கா, இது எப்படி கட்டும்? என்ன கொஞ்சம் எடுங்களா? பருப்புலாம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதையும் எடுத்துட்டு வாடுங்க. சீப்பா, இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டா நாளைக்கு என்னத்தை எடுப்போம்? அது மட்டும் இல்லாம நிறைய ஐட்டத்தை எடுத்துட்டு போனா அதைய கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா திருடுவா, அதான் நான் சொல்லியிருந்தேன். இது எவ்வளவுக்கு போகும்? இதுவே அப்படியே 300 ரூபாய்க்கு வரும். 300? அப்போ உங்களுக்கு 150, எனக்கு 150. சரி சரி, பாதியா உன் கையில போறிய, போய் பைய எடுத்துட்டு வா. வேண்டாக்கா, ஒரே பையில கொண்டு போயிருவோம். சொன்ன கேளு சிப்பா, பைய போய் எடுத்துட்டு வா. பாதி பாதியா எடுத்துட்டு போவோம், மொத்தமா எடுத்துட்டு போனா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம காலி டிஃபன் பாக்ஸ் தானே எடுத்துட்டு போவோம். இதுல என்ன வெயிட்டா இருக்குன்னு பாத்துட்டோம்னா போச்சு. அவிய பார்க்க மாட்டாவக்கா, அவியலே ரூம்ல படுத்து புலம்பிட்டு கிடக்காவ. மகன் கல்யாணம் இப்படி ஆகி போச்சு, ராணியக்கா இப்படி சொல்லிட்டாவளேன்னு. அவியெல்லாம் வந்து பார்க்க மாட்டாவக்கா, நம்ம போவோம் வாங்க. நீ பையதான் எடுத்துட்டு வாயா. ஏக்கா, எத்தனை நாள் எடுக்கிறோம், என்னமோ உங்களுக்கு தைரியம் வரையில. வாங்கக்கா போவோம், நேராகுது. வீட்டுல வர ஏகப்பட்ட வேலை இருக்கு. வேலை என்ன வேலை? ராத்திரிக்கு நின்று போய் சமைக்கணுமோ? இல்லக்கா, சீரியல் போடுவான்ல, பார்க்கணும். பிக் பாஸ் வேற பார்க்கணும். ஏய் ஷில்பா, டிவி பார்க்கறதுல உனக்கு வேலையா? ஆமாக்கா, ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன், ஒரு நாள் மிஸ் பண்ண முடியாது. வாங்கக்கா போவோம். சரி சரி. ஏய் ஷில்பா, செல்லம்மா. என்னக்கா? என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களோ? ஆமாக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சேனா கிளம்பலாமேனே கிளம்பிட்டு இருக்கோம். சரி சரி, நாளைக்கு காலையில வர வேண்டாம். ஏன்க்கா? நாங்க கொஞ்சம் வெளியே போறோம், ஒரு 11 மணிக்கு வந்தா போதும். சரிக்கா. ஆமா, கையில என்ன பைய? ஐயோ, கரெக்டா பைய பத்தியே கேட்காவளோ, என்னத்த சொல்ல? கண்டுபிடிச்சிருவாங்களோ? என்ன பையன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லாததுக்கா இவ்வளவு பெரிய பை வச்சிருக்கா? ஏக்கா, அது வந்து நாங்க மதியம் சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிட்டோம்ல, அந்த டிஃபன் பாக்ஸ் உள்ள கிடக்கு. 2 டிஃபன் பாக்ஸுக்கு இவ்வளவு பெரிய பையா? ஏக்கா, தண்ணி பாட்டில இருக்கு, தட்டை எடுத்துட்டு வந்தோம். எல்லாம் காலி பண்ணிப்பீங்கல்ல. பையனோ வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. தாய் என்கிட்ட என்ன இருக்குன்னு பாக்கேன். ராசதி கையில ஒண்ணுமே இல்லக்கா, சாப்பிட்ட பாத்திரங்கள் தான் கிடக்கு. அதான் பாக்கேன்னு சொன்னேன். தாய் என்கிட்ட. ஏக்கா, இத பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏய், தான் சொல்றேன்ல, என்ன இருக்குன்னு பாத்துட்டு தரேன்டா. ஏக்கா, அது வந்து தாய் என்கிட்ட, நானே என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டேன். ஏக்கா, ஒண்ணு இல்லக்கா, பாத்திரம் தான். ஏய், இதுதான் நீ சாப்பிட்ட பாத்திரமா? என்ன இதெல்லாம்? என்ன பாட்டில அரிசி பாக்கெட்டு? ராசத்திக்கா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுக்கா. உனக்கு தெரியாம உன் பையில வந்து ஏறி உட்காந்துக்கிச்சு. இப்ப உன் பையில உன் கண்ணு முன்னாடி தானே எடுத்த. என்ன இதெல்லாம்? நானும் இத்தனை நாள மளிகை சாமான்லாம் சீக்கிரமா காலி ஆகுது என்ன என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்பதானே தெரியுது நீங்க 2 பேரும் திருடிட்டு போயிருக்கீங்கன்னு. ஐயோ, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லக்கா, எனக்கு தெரியாது. ஏய், இன்னும் நடிக்கிறீங்களா? செல்லம்மா, உண்மையை சொல்ல, உன் பைக்குள்ள இது எப்படி வந்துச்சு? என் வீட்டுல இருந்தானே திருடுனா? ஐயோ இல்லக்கா, நான் கடையில வாங்கிட்டு வந்தது. போய் சொல்லாத, என் வீட்டுல இருந்ததுதான் இது. நாங்க யூஸ் பண்ற எண்ணெய் இது. நான் வாங்கி வச்ச அதே அரிசி பாக்கெட்டு. ஏமாத்தாத சொல்லிட்டேன். நிஜமாதான் சொல்லிங்க, எங்க வீட்டுக்கு தான் வாங்கினேன். காலையில வரும்போதே வாங்கிட்டு வந்ததுக்கா. பையில இருந்ததே நான் மறந்துட்டேன். மறந்துட்டியா? நான் கேட்கும்போது வெறும் சாப்பாடு பாத்திரம் தான் இருக்குன்னா எப்படி மறக்கும்? இவ்வளவு வெயிட் கிடந்திருக்கு. போய் சொல்றியா? இல்லக்கா, நிஜமாலே நான் மறந்துட்டேன்க்கா. நான் கூட தண்ணி பாட்டில தான் நான் குடிக்காம போட்டதுனால வெயிட்டா இருக்குமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது கடந்ததுல மறந்துட்டேன். நான் காலையில வரும்போது தான் வாங்கிட்டு வந்தேன். ஏய், போய் சொல்லாத. இது என் வீட்டு பொருள்னு நல்லா தெரியும். எத்தனை நாளா நடக்குது இந்த திருட்டுத்தனம்? உங்களோட வேலைக்கு சேர்த்த அன்னையில இருந்தே 30 நாளைக்கு காலி ஆக வேண்டிய ஜாமான்லாம் 15 நாளைக்கு ஒருக்கா காலி ஆயிட்டு இருந்தது. அப்பவே நான் யோசிச்சேன், நீ தப்பா இருக்கேன்னு. ஆனா நியாயமா நடந்துடுவேன்னு நினைச்சு இப்பதானே தெரியுது. என் வீட்டுல திருடிட்டு போயிருக்கீங்கன்னு உங்களை போய் நான் நம்பி வேலைக்கு சேர்த்தேன் பாரு. சரி, இதுக்கு
திருடிய வேலைக்கு வச்சிருக்கேன். வெளியே போங்க ரெண்டு பேரும். என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்க பாரா. இத கூட கவனிக்காம தான் நான் இத்தனை நாள் இந்த வீட்டுல இருந்திருக்கேன். இவ்வளவு வேலைக்கு வந்த அன்னையில இருந்து எனக்கு சந்தேகமா தான் இருந்து. நான் கூட ஒரு தான் தெரியாம நிறைய போட்டு சமைக்கிற போலன்னு நினைச்சிட்டேன். இப்பதானே என்ன விஷயம் தெரியுது. திருடி இருக்காளுவே என் வீட்டுலன்னு. ஆரம்பத்துல இருந்து இந்த வேலையை பார்த்திருக்காளுவே. இனி என் வீட்டு வாசல் பக்கமே இவ்வளவு எல்லாம் சேர்க்கவே கூடாது. சரி, திருடியல் சரியான திருடியல். மல்லிகை ஜாமான் திருடியல். செல்லம்மாக்கா இப்படி ஆகி போச்சுக்கா. வேலை கிடையாது போன்னு சொல்லிட்டாங்களேக்கா. இப்ப எப்படி இந்த மாசம் சீட்டு பணத்தை கட்டுவோம்? நம்ம வேற 10 நாளைக்கு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு விட்டுட்டு வந்திருக்கோம். அதுக்கும் சம்பளம் தரவே இல்லையேக்கா. ஆமா சில்பா, அதை பத்தி கேட்க மறந்துட்டேனே. பாப்பா அந்த 10 நாள் சம்பளத்தையாவது வாங்குவோம். ஏக்கா 10 நாள் சம்பளம் வாங்கினா மட்டும் போதுமா வேலை? சீட்டு பணம் எப்படிக்கா கட்டுறது? என் வேலையை நம்பிதான் எங்க அம்மா சீட்டை சேர்ந்தா. நானும் அப்படிதான் இந்த வேலையை நம்பிதான் சீட்டை சேர்ந்தேன். இதுல வேற எக்ஸ்ட்ரா தங்கத்தை வாங்கிடுவோம், வைரத்தை வாங்கிடலான்னு வேற ஆசைப்பட்டேன். ஒண்ணுமே நடக்காம போச்சு. இப்ப வேலையை விட்டு துரத்திட்டாப்ல. இதுக்குதான் நம்ம அதிலேயே இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுக்காண்டா சென்னைக்கு ஆட்டியலாம். நீங்க தாங்க எல்லாத்துக்கும் காரணம். என்னது நானா? நீ என்ன காரணம்? இன்னைக்கு தனித்தனி பையில போட்டு எடுத்துக்கிடலாம் நான் எவ்வளவோ சொன்னேன். நீ தான் ஒரே பையில வைங்க தூக்கிட்டு போவோம்னு சொன்ன. பை வெயிட்டா இருந்தோடனே அவங்களுக்கு டவுட் வந்துட்டு. எல்லாத்துக்கும் நீ என்ன காரணம் சில்பா? ஏக்கா உங்களை யாரும் ஒரே நாள்ல இவ்வளவு பொருள் அல்ல சொன்னது. பாரு சில்பா, மாத்தி பேசாத. நீ இதை விட அதிகமா எடுன்னு சொன்ன. நான் தான் கொஞ்சம் கம்மியா எடுத்தேன். அதுக்கே அதையும் கண்டுபிடிச்சிட்டாவ. திருடிங்க வாட்டிக்கு வரட்ட. நம்ம என்ன எல்லாத்தையுமா திருடிட்டு போனோம்? ஏதோ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போனோம், அவ்வளவுதான். இது வாங்கி சம்பளம் ஒழுங்கா தந்தா நம்மள ஒழுங்கா நடத்திருந்தா இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம். அதையே சம்பளத்துல ஆனா கூட குளிச்சிரியாத. நம்மளுக்கு கட்டுப்படியாகவே மாட்டேங்குது. அதுக்காக தான் கொஞ்சம் பொருள் எடுத்துட்டு போய் வித்தோம். இதுக்கு என்னடானா வாட்டிக்கு வரட்டு திருடிங்க அவ. செல்லம்மாக்கா திருடின்னு சொன்னதோட விட்டாவளேன்னு சந்தோஷப்படுங்க. எங்க பாலிஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்களோன்னு நானே பயந்துட்டேன்க்கா. நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் சொல்லல. நம்மள தப்பிச்சு வாடி வந்துட்டோம். ஷில்பா இப்ப வேலை போச்சு, என்ன செய்ய? ஏக்கா நாளைக்கு அவைய கால்ல கையில பெய்யாது விழுந்தே வேலை தானே நான் கேட்க போறேன். ஏன்னா பையன் உங்க கையில தானே இருந்துச்சு. நான் எதுவுமே எடுக்கல. தயவு செஞ்சு நீ வேலைக்கு சேர்த்துக்கிடுங்கன்னு கேட்க போறேன். இனி எந்த பொருளையும் திருடாம ஒழுங்கா வேலையை பார்க்க போறேன். எனக்கு வேலை தான் முக்கியம். இந்த பணம் வந்தாதான் எங்க அம்மா சீட்டு கட்டுவேன், உனக்கு பணம் தருவேன்னு சொல்லியிருக்கா. இந்த வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா வீட்டு வேலை மொத்தத்தையும் என்னையுமே செய்ய வச்சிருவாங்கக்கா. என் மைனி ஜாலியா வேலைக்கு போகும். நான் வீட்டுல உட்காந்தே ஆளுக்கு பாத்திரத்தை தீயாக்கணும். நானும் வேலைக்கு போனாதான் நானும் வேலைக்கு போறேன், எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு நான் தைரியமா சொல்ல
என்ன கொடுமை திருடிட்டாவன்னு. அதான் பயமா இருக்கு, தப்பி தவறி கூட என் மாமியார் காதுக்கு போயிடக்கூடாது. போச்சு, அவ்வளவுதான், நீ உண்டு இல்லைன்னு பண்ணிடும். சரிக்கா, வாங்க வீட்டுக்கு போவோம், நாளைக்கு வருவோம். சரி இப்ப நானும் அந்த 10 நாள் சம்பள பணத்தை கேட்கறதுக்கு வரணும். 10 நாள் வேலை பார்த்திருக்கேன், அது விட முடியாதுல்ல. ஆமாக்கா, வாங்க போலாம். இவ்வளவு போய் என் வீட்டு வேலைக்கு சேத்தேன் பார், என்னைய சொல்லணும். நல்லவளையா நினைச்சேன், ஊர்காரியாலாச்சே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாள்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காள், திருடிட்டு போயிருக்காள். இன்னைக்கு மளிகை ஜாமா திருடினவிய நாளைக்கு நகை நட்டை திருட மாட்டாவன்னு என்ன நிச்சயம்? கையும் கனவுமா திருடி மாட்டின பிறவும் எப்படி எல்லாம் நாடகம் போடியான்னு சொல்லம்மா. அவளெல்லாம் சும்மா விட்டதே தப்பு. போலீஸ வர சொல்லி புடிச்சு கொடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டனே, வெளியே போன்னு சொல்லிருக்க கூடாது, ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கணும். அவளோல என் வீட்டுல மளிகை ஜாமா திருடி இருக்காளே, அவளோல சும்மா விடவே கூடாது. ராசதி, யாரும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா? ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வேலைக்காரியா 2 பேர் வந்தாங்கல்ல, அதான் அந்த செல்லமாவும் சில்பாவும். ஆமா, அவியலுக்கு என்ன? அவிய 2 பேரும் நம்ம வீட்டுல திருடி இருக்காங்க. தான திருடிட்டு போயிருக்காளுவ. என்னது திருநாவா? என்னது திருநாவ? என்ன சாதாரணமா சொல்லிட்டு இருக்கா? அப்பயும் போன் பண்ணிருக்கலாம்ல, அந்த போலீஸோட வந்தப்பல. மளிகை ஜாமான் திருடி இருக்காளுவங்க. மல்லிகை ஜாமானா? என்னங்க மளிகை ஜாமானான்னு சாதாரணமா கேக்குறீங்க? தினமும் நம்ம வீட்டுக்கு வந்து மளிகை ஜாமான திருடிட்டு போயிருக்காளுவ. ராசதி, நான் பணம் தங்கம் அந்த மாதிரி ஏதோ பெரிய பொருள் எடுத்துட்டாங்களோன்னு நினைச்சேன். ஏங்க, சின்னதா பெருசா திருட்டுதான் நம்ம வீட்டுல வந்து திருடி இருக்காளுவ தினமும். நீ என்னத்த பாத்துட்டு இருந்தா? வீட்டுக்கு போகும்போது செக் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? இப்ப நான் காணிக்கலங்க, வந்தாலும் அதே மாதிரி போவாள்னு நினைச்சிட்டு இருந்தேன். திருடுவாள்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நான் சும்மா யதார்த்தமா கிச்சனுக்கு போனேன். பைய தூக்கிட்டு 2 பேர் கிளம்புனாலுவே. என்ன பைய வெயிட்டா இருக்குன்னு கேட்டதுக்கு நாங்க சாப்பாடு கொண்டு வந்த பாத்திரம் தான் உள்ள கிடக்குன்னு சொன்னாலுவே. வாங்கி பார்த்தா எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு. 2 எண்ணெய் பாட்டில், ஒரு அரிசி பாக்கெட்டு. நீ ஆரம்பத்துல இருந்து அவைய போகும்போது செக் பண்ணி அனுப்பி இருக்கணும் ராசாத்தி. நீ எதுக்கு சும்மா சும்மா அனுப்புனா? நம்பினீங்க, நம்பிக்கை வச்சேன். இப்படி செய்வாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டாவே. வேலையை விட்டு போங்க துரத்திட்டேன். இப்பதான் தோணுது, வேலையை விட்டு துரத்தி இருக்க கூடாது, போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கணும்னு. போலீஸ்கா? ஆமாங்க, இப்ப ஒண்ணு குறைஞ்சு போல, நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, புடிச்சு கொடுத்துடலாம். ராசாத்தி, மல்லிகை ஜாமான் தானே விடு. அவிய வேற நம்ம ஊர்க்கார வேலை போயிட்டாவ. எதுக்கு போலீஸு கேஸ்ல வேண்டாம். இல்லங்க, சும்மா விடக்கூடாது. தினமும் இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கு. நானும் 15 நாளைக்கு ஒருக்கா மளிகை ஜாமான் காலியாயிட்டே இருக்கு என்னன்னு யோசிச்சேன். இப்பதானே தெரியுது இது எடுத்துட்டு போயிருக்காவன்னு. ராசாத்தி, வீட்டு தேவைக்காக ஏதாவது 1-2 பொருள் எடுத்துருப்பாங்களா இருக்கும். இதெல்லாம் பெருசாக்காத இருந்தாலும் விடு. அதான் வேலையை விட்டு அனுப்பிட்டான்ல. அனுப்பிட்டேன், ஆனாலும் எனக்கு கோவம் அடங்கல. போலீஸ்க்கு போன் பண்ணுங்களா? வேண்டாம் ராசாத்தி, நம்மளுக்கு தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரே அலைச்சலா இருக்கும். அதான் நீ கண்டுபிடிச்சிட்டா வேலையை விட்டு அனுப்பிட்டால, இதோட விடு. இனி வீட்டுல நீயே எல்லா வேலையும் செய்ய, சமையலும் நீயே பண்ணு. நீ சமைக்கும் போதுதான் நல்லாவும் இருந்துச்சு. எனக்கு அவங்க சமைக்கிறத அவ்வளவு பிடிக்க கூட இல்ல. நீ சமைக்கும் போதுதான் பிடிச்சிரு ராசாத்தி. இனி வீட்டுல நீயே சமையல் பண்ணி வீட்டு வேலையை நீயே பாத்துக்க. ஆமா ராசாத்தி, இதுக்கு முன்னாடி நீ தானே பாத்துட்டு இருந்தா. இனியும் நீயே பாத்துக்காதான் நல்லது. நீ சமைக்கிறதா எனக்கும் பிடிக்கும், நம்ம பிள்ளைக்கும் பிடிக்கும். அதனால இந்த விஷயத்த பெருசாக்கண்டா, இதோட விடு. போலீஸ் கேஸ்ன்னு போனா நமக்கு தேவையில்லாத அலைச்சல் தான். நான் சொல்றது கேளு. இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? வீட்டு வேலை மொத்தத்தையும் நானே செய்யணுமா? அதெல்லாம் முடியாது. வீட்டு வேலைக்கு ஆள் வச்சு ஆகணும். சீக்கிரமா வேற வேலைக்காரி பாக்குறேன். என் வீட்டுல திருந்தவள சும்மா விட